கேள்விக்கு பாட்டு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு போன வீடியோவில் கஷ்டப்பட்டு கதை வழியே எஸ்கேப் ஆகி போனேன். மறுபடியும் என் கிறுக்கு பிடிச்சாமா மறுபடியும் இந்த ஸ்கூலுக்கு ஒன்றுமே இல்லை. சாக்கடை பிடிச்ச ஸ்கூல் அப்படியே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. கொஞ்சமாச்சு இன்ட்ரோ கொடுங்களான்னு பார்த்தீங்களா? இதுங்க கேள்வி பயமுட்டியே சாவடிங்க. கேள்வி சொப்பன சுந்தரி நான் தானே, சொப்பன லோகத்தின் பெண் தானே. இன்ட்ரோ போடுங்கடா. ஏங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிறுக்கு பூச்சை கேள்வி பின்னாடியா தொத்தின்னு வரா. ஐ மீன் ஆன்ட்டி. ஓகேவா? ஆன்ட்டி பின்னாடியே தொத்தின்னு வருது. சரி ஓகே நீ தொத்திட்டு வாடி கேலட்டு ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நானும் டாட்டா காமிச்சிட்டு இங்கே வந்துட்டேன். ஓகேவா? ஆன்ட்டி 10 நாள் பொல்லு விலகலை போல். கிட்ட போனால் நாருது. எனது கார்டு வித்து ஃபோனு நம்பர். ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே வந்து முக்கியமாக தேவைப்படும். இன்ட்ரோ கொஞ்சம் மாசாக எடுக்கலான்னு பார்த்தா வந்தோடனே மொக்க காமிச்சு விட்டானுங்க. சரி ஓகே மேலே போகலாமா? ஆன்ட்டி வந்துடுமோ? சவுண்டு போட்டே போவோம். பிகாஸ் ஆன்ட்டி ஆஃப் த ஆன்ட்டி இஸ் ஸோ ஆங்க்ரி. ஆங்க்ரி கேள்வி ஆங்க்ரி ஆன்ட்டி. ஓ கீழே தாக்குறியா? இத்தனை நேரம் மேலேயே போயிருப்பேனே. அட கிழட்டு ஆன்ட்டி. சரி ஓகே விடுங்க. கீழேயே நமக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. ஆனால் இல்லை என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஃபோன் பண்ணணும். அதுக்குதான் யாருடான்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு இங்கே ஒரு கெருகு பிடிச்ச ஆண்டிக்கிட்ட மாட்டிட்டாண்டி கிளவி அப்படின்னு எங்கள் அம்மாக்கிட்ட ஃபோனை பண்ணி சொல்ல போகிறேன். எப்படியோ நீ படிக்காமல் வீட்டுக்கு வந்துடாதுன்னு தான் சொல்ல போகிறாங்க. எதுக்கு? நம்மளே வேன் வழியே எஸ்கேப் ஆகிடலாம். ஓகேவா? இதுக்கு தான் இன்னைக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஆப்பு காத்திருக்கிறது. ஓகே பயமாகுது. ஓகே கொஞ்சம் மாசாக போகலான்னு பார்த்தா இது நம்மளை வந்து மக்க பண்ணி விட்டுருது கேள்வி. போனாமா வேணாமா? போனாமா ஆயிடுமா? யார் பெத்தமாகணும் யாருக்கு என்ன தெரியும்? கேள்வியே சீரம் வந்துரு வா வந்துட்டான். இப்போ நம்ம வந்து அப்படியே கீழே போயிட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுவிட்ச் இருக்கும். நம்ம மெயின் டோர் எஸ்கேப் பண்ணும்போது ஆன் பண்ணோம்ல. ஆண்டி விட்டுரு. ஆண்டி இதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் பக்கமே வர மாட்டேன். என்னை விட்டுரு. ஐயா தாயா விட்டுமா. என்ன ஆண்டி இதை சவுண்டே போடாமல் எப்படா பின்னாடி தொட்டின்னு வந்தா? இவெல்லாம் ஒரு ஆண்டியாடா? எப்போ எப்போ கிழவி ஆண்டி கிழவி சொப்பன சுந்தரி நான் தானே. இந்த பாட்டை மட்டும் மாட்ட மாட்டா போல எனக்கு தெரியும். சொப்பன லோகத்தின் பெண் தானே. நீ பாடு கொஞ்சமாச்சு காதில் கேட்குற மாதிரி பாடு. கேவலமாக இருக்குது. நான் நினச்சேன் அதுதான் வாயை மூடிட்டு இருந்தேன். எங்கே பல்ப் வாங்கிட்டோன்னா அசிங்கமாக போயிடும்ல. ஓடி ராசாடி நாடி பார்க்குற நான் உனக்கு முட்டைக்கண்ணி என்ன அவள் தான் ஒன்று பின்னாடியே தொத்தின்னு வராள். இப்போ தாங்க இப்போ ஒரு செம்மையான ஒரு ரேஞ்சு மூமெண்ட் வந்து நடக்க போகுது. அதாவது ஒரு பெஸ்ட்டு சேசிங் மூமெண்ட். என்னடா சேசிங் மூமெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு இதை உடச்சிட்டு இப்போ நம்ம வந்து இங்கேருந்து நம்ம சவுண்டு போட்டு விட்டு நம்ம இந்த வழியாக போயிடலாம். ஓகேவா? அவள் அங்கேயே நின்று பார்க்கட்டும். இந்த வழியாக வந்துட போகிறா அவள். போதுமையா அதை ஓப்பன் பண்ணி விட்டு இப்போ நம்ம வந்து இந்த வழியாக போனோம். சாக்கடைக்குள்ளேயே சாக்கடையாக கட்டி வச்சுக்கிறாங்க. பொறுமை பார்த்து. என்னடா இது வேன் நிற்குது. நான் தான் ஃபோனே பண்ணலையே. நான் அக்கா தூங்குறாங்க. அக்கா நீங்கள் அப்படியே தூங்கினே இருங்க. கடைசி தூங்கினே இருங்க. நான் இங்கே ஒருத்தன் வந்துருக்கேன். அதை கூட கண்டுக்காம தூங்கினே இருக்கிறா பார்த்தீங்களா? அவன் ஓப்பன் பண்ணாவா? பண்ணிட்டேன். போயிடுவான். யார் பெத்த மகனும் திடீர்னு பின்னாடி வந்துடும் தாங்க பயமாகுது. இருந்துச்சு யார் பெத்த பிள்ளையோ என்னகுது ஒன்றுமே இல்லை. நாரி போனதாக தான் இருக்கு. ஆய் ஆண்டி எப்படி இருக்கிறீங்க? சொப்பன சுந்தரி நான் தானே. சொப்பன சுந்தரின்னு எனக்கே தெரியும். அது நீ சொல்லி தான் தெரியணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அதனால் நீ கொஞ்சம் வாயை மூட்டிடு. ஓகேவா? எல்லோக்கி நடா எல்லோக்கி இங்கே இல்லை. அப்போ எங்கடா இருக்கும்? ஐயோ இது வேறு என்னன்னு தெரியலையே. இது வேறு சொப்பன பெண். ஐயா அக்கா விட்டுருக்காச்சி. ஆண்டி விட்டுரு ஆண்டி. இன்னும் விட்டுரு ஆண்டி. தயவு செஞ்சு விட்டுரு ஆண்டி. இதுக்கப்புறம் உன் ஸ்கூல் பக்கமே நான் வரமாட்டேன். ஓகேவா? இதுக்கப்புறம் நான் சத்தியமாக சொல்கிறேன் உன் ஸ்கூல் பக்கம் நான் வரவே மாட்டேன். நிஜமாக தான் சொல்கிறேன். சத்தியமாக நான் உன் ஸ்கூல் பக்கம் வரமாட்டேன்.
எல்லோ கீ கச்சிச்சிங்க. எதுக்கு தாங்க ஆச்சு? இதை எடுக்க தாங்க வந்தேன். ஏங்க அங்கே இருப்பாளா? எடுக்க மாட்டாள. நம்பி போகலாமா? எதுக்கு சவுண்டு போட்டு போவோம். எது இந்த தேவையில்லாத வேலை. ஏய் வாடி சொப்பான சுந்தரி, வாடி சொப்பான சுந்தரி. சுந்தரி வரா. நம்ம அப்படியே இந்த டோரை க்ளோஸ் பண்ணி விட்டு இப்போ நம்ம வந்து டேரெக்டாக வந்து கீழே போவோம். எல்லோரும் மேலே தான் போவாங்க, நீ என்னடா கீழே போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கீழேனா கார் வேன் இருக்கும்ல அங்கே போவோம். ஓகேவா? இப்போ இந்த வண்டியை வேறு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த சனியம்பூச்சவை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் இருக்கும். அது ஏட்ரா பெயிண்ட் பாட்டு. இதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அவன் மண்டையில் போட்டு உடைய போகிற மாட்டான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் பண்ண போகிறதில்ல. அப்படிலாம் பண்ணால் தூக்கி போட்டு மிதிப்பா. அதனால் சேஃப்டியாகவே இருப்போமா. அவன் எந்த வழியாக வருவான். அப்போ நல்ல வேலை வந்துட்டாடா. ஆனால் வரமாட்டா, கொஞ்சம் டைம் ஆகும்னு நினச்சேன். சொப்பன சுந்தரி இரு, ஒரு ஆட்டம் காமிச்சிட்டு அப்புறமா போகிறேன். சீக்கிரம் இங்கே வந்து ஒருத்தர் இருப்பாங்க, இவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் பாருங்க. நான் வா இப்போ பாரு என்னை எப்படி ஹெல்ப் பண்ண போகிறான் பாரு. தம்பி ஹெல்ப் பண்ணுறா. அடப்பாவி ஹெல்ப் பண்ணுறா. ஏன்டா கதவை சாத்திக்கிட்டே? அடப்பாவி என்னை நம்பி வந்தா என்னை கழட்டி விட்டுங்க. இதுங்க சிக்கல். ஓ மரமாது. டக்குன்னு பார்க்கும்போது 9 Tailsோட வால் மாதிரியே இருந்தது. அப்படிதாங்க இருக்குது நிஜமாவே. சரி ஓகே, இப்போ நீங்களே தூக்கி போட்டு போயிடலாம். வேறு பின்னாடியே துரத்தின்னு வராளே. துரத்தினே செத்துருவா போல. சனியா பிடிச்சவ துரத்தினேக்குறான். வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து துரத்தின்னு தான் இருக்கிறான். காலம் என்னதுன்னு தெரிலது எனக்கு வர வீடியோ. ஓகே, நம்ம வந்து ஃபோன் பண்ணியாச்சு. இப்போ யாருக்கிட்ட ஃபோன் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குண்டம்மா வந்தால வேனை தூக்கிட்டு அந்த குண்டம்மாவுக்கு தான் வந்து கால் பண்ணியிருக்கோம். நினச்சேங்க இப்படி தான் போவான்னு நினச்சேன். நான் நினச்ச மாதிரியே போனான் பார்த்தீங்களா, கரெக்டாக. நான் நினச்ச மாதிரியே இந்த கதவை ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக போனான். மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதுங்க. பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், மொத்தமாக முடிஞ்சிடும். ஐயோ இங்கே தாங்க கொஞ்சம் பயமாகுது எனக்கு. இவ வந்து தூங்குவாங்க. தூங்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இருங்க வெயிட் பண்ணுங்க. ஈவன் வராமல் இந்த டைமில் வந்து ஆன்ட்டி வராமல் இருக்கணும். ஆன்ட்டி அவள் பார்த்துட்டான்னு வைங்களேன், நம்மளை போட்டு கொடுத்துட்டு ஓடி போயிடுவா. அதுதான் இப்போ ஒரு சின்ன பிரச்சனையே. இதில் சின்ன பிரச்சனை இல்லை, பெரிய பிரச்சனை தான். அங்கே போய் அந்த துணியெலாம் வச்சுட்டு அங்கே போய் அவள் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துனுப்பா அந்த டைமில். சரி இருங்க, நம்ம அந்த பெயிண்ட் எங்கே போட்டோம்? ஐயோ பெயிண்ட்டுங்க இது இங்கே தான் இருக்குதா? ஓகே, இப்போ நம்ம இந்த பெயிண்ட்டு நம்ம வந்து இதை போடணும். ஓகேவா? இதை போட்டுட்டோம் அப்படின்னா மெஸ்ட்டு அப்போ தான் கிளாத்தஸ். ஓகே, இதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த நல்லா இருக்க துணியை வந்து நாசம் பண்ணிவிட்டு இவன் வந்து மறுபடியும் ரெஸ்ட் எடுத்து எந்திரிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஷெல்டராக ஒரு இது மாதிரி இருக்குங்க, ஒரு கடை மாதிரி, குட்டி கடை மாதிரி. அதில் வந்து போட்டோம் அப்படின்னா கீழே போய் வந்து துவச்சி குத்துரும். ஓகேவா? அந்த துவச்சி கொடுத்த துணியை வந்து இது வைக்கும் போது நம்ம வந்து அந்த வண்டிக்குள்ளே போய் ஏறி உட்காந்துக்கணும். ஓகேவா? இவ வேறு தூங்கிய சாவடியே. ஓ எந்திரிச்சிட்டாளா? எப்படா எந்திரிச்சா? ஓகே சீக்கிரம்டா. எவ்வளோ நேரம்டா? நல்லா தின்றதுக்கு மட்டும்தான்டா இருக்கிறா இவெல்லாம். தின்னி பண்டாரம். ஷோப்பா 1 ஹவராக இங்கே தான்டா நிற்கிறா இவ. முடியல. வேற போய் தூங்கினாதாங்க. என்னங்க தூங்க மாட்டா? தூங்குறாளா? என்ன பண்ணுறா? இருங்க, இப்போதாங்க கொஞ்சம் திக்குன்னு இருக்குது. ஈவில் இது வழியாக வந்துட்டானா அவ்வளோதான், சோழியே முடிஞ்சிரும். இருங்க, வந்துட போகிறா அவ. வரல. இப்போ நம்ம வந்து இதில் போய் ஏறி உட்காந்துட்டோன்னா அவ்வளோதாங்க. எப்படியோ வேன் எஸ்கேப் வந்து முடிச்சிட்டோம். இது வந்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருப்பான். நான் அது வரைக்கும் வந்து சீனை கட் பண்ணிடுறேன். ஓகேங்க, ஆன்ட்டி எப்படியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா தூங்கி எந்திரிச்சிட்டா. நம்மளும் வந்து அவள் வந்து கதவை சாத்தினோன்னே நம்மளும் வந்து இந்த வேனுக்குள்ளே ஏறிட்டோம்ல. அதனால் இப்போ நம்ம இந்த கிளவி இருக்கிற இடத்த விட்டு எஸ்கேப் ஆக போகிறோம். ஜாலி. கொஞ்சம் சவுண்டாக இருக்குது, சரி கம்மி பண்ணிட்டேன். ஓகேங்க, எப்படி எஸ்கேப் ஆகிட்டோம். கிறுக்கு பூச்சை மம்மி இங்கே வந்து செத்தா. சனி பூச்சை அவளாம் ஒரு தாயா பேய். எப்படியோ
வேன் எஸ்கேப்பு எவ்வளோ நேரத்தில் பண்ணோன்னு தெரில. ஆனால் எப்படியே பண்ணிட்டோம் பிகாஸ் ப்ரோ பிளேயருங்க. ப்ரோ பிளேயர் ஆட்டம்லாம் உங்களுக்கு தெரியாது. சரி ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு போங்க. இதை விட ஒரு கேவலமான வீடியோவில் நான் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா.